ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருத்துதரான தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பத்தாம் அதிகாரம், இறைவசனங்கள் 1 முதல் 9 முடிய. அக்காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாள்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள், ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்திக்குரிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரை. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள் என்று சொன்னார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு இறைமக்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் கோடி அற்புதர், புதுமையின் புனிதர் நம்முடைய அந்தோணியாருடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்கிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட். குருக்கள் 365 நாட்களும் இந்த ஆலயத்தில் நாங்கள் திருப்பலி வைக்கிறோம். இந்த திருவிழா திருப்பலியில் ஆயர்தாம் திருப்பலி நடத்துவார், மறைவுரை ஆற்றுவார். அந்த ஒரு வாய்ப்பு ஏதோ இந்த வருடம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே அந்தோணியாருக்கு நன்றி சொல்கிறேன். அந்தோணியாரோடு சேர்ந்து நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் அவரோடு சேர்த்து கடந்த ஆண்டு நம்மை வழிநடத்தியதற்காக நாம் நன்றி சொல்லுவோம். ஏதோ இந்த ஆலயம் கற்களாலும் மண்ணாலும் மணலாலும் கட்டப்பட்ட ஒரு ஆலயமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. எல்லா அற்புதங்களும் அதிசயங்களும் இந்த ஆலயத்திற்குள் வந்து செல்லுகின்றவர்கள் யாரும் பெறாமல் வெறுங்கையராக சென்றதில்லை. அப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆலயத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம், நாம் இருக்கிறோம். எத்தனையோ பேர் வருகிறார்கள், ஜெபிக்கிறார்கள். அத்தனை பேருடைய அருள்வளமும் ஆசீர்வாதமும் இந்த ஆலயத்திற்குள்ளாக இருக்கிறது. நாம் வருகின்ற பொழுது நாம் ஜெபிக்கின்ற ஜெபங்கள் இந்த ஆலயத்தை சுற்றி இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தில் நாம் அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்தோணியாரை பற்றி நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். புதுமைகள் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் அந்தோணியாருடைய புதுமைகளை பற்றியோ மற்ற நிலைப்பாடுகளை பற்றியோ நான் பேச விரும்பவில்லை. மாறாக அந்தோணியார் எப்படி நாமெல்லாம் வாழ வேண்டும், இருக்க வேண்டும் என்று சொன்னார் என்பதை உங்களோடு இந்த மறையுரையில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்தோணியார் எந்த வருஷம் குருவா திருநிலைப்படுத்தப்பட்டார்? 1800 1219 ஆண்டு 1219 ஆண்டு அவர் குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார். ஆனால் 1221 ஆண்டு 2 ஆண்டுகளில்
அவர் குருவாக சேர்ந்த அந்த அகஸ்தினின் சபையை விட்டுவிட்டு பிரான்சிஸ்கன் சபையில் அவர் சேர்கிறார். எதற்காக அவர் சேர்றாரு? எதற்காக அவர் சேர்றாரு? வெரி குட். மொராக்கோ நாட்டில் வேத சாட்சிகளாக மரித்த 5 பிரான்சிஸ்கன் சபையை சார்ந்த சகோதரர்களுடைய திருப்பண்டம் அவர் இருந்த இடத்திற்கு எடுத்து வரப்பட்டது. 1220ஆம் ஆண்டு எடுத்து வரப்பட்டது. அவர் சாமியாரான ஒரு வருஷத்திலேயே 1219 சாமியார் ஆகிறாரு. 1220ஆம் ஆண்டு அந்த திருப்பண்டம் மொராக்கோ நாட்டிலிருந்து கொண்டு வரப்படுகிறது. உடனடியாக அந்த ஒரு வருடம் முழுவதும் அவர் தியானிக்கிறார். எதை பற்றி தியானிக்கிறார்? இந்த பிரான்சிஸ்கன் சபையை இந்த வேத சாட்சிகள் மரித்ததை போன்று நானும் ஒரு வேத சாட்சியாகத்தான் சாக வேண்டும். எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நான் பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்தால்தான் எனக்கு என்ன செய்யும், அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லி அவர் 2 வருடங்களில் அவர் சபையை விட்டு அந்த பிரான்சிஸ்கன் சபையில் சேருகிறார். அங்குதான் அவர் அந்தோணி என்று பெர்னதத் என்கின்ற அவருடைய பெயரை மாற்றி அந்தோணி என்று சொல்லி தன்னுடைய பெயரை மாற்றி அவர் வைத்துக் கொள்ளுகிறார். இப்படியாக நாம் சாகிறதுக்கு நாம் யாரும் ஆசைப்படுறோமா? ஆசைப்படலனாலே செத்து தான் ஆகணும். பிறந்துட்டோம், அடுத்தது அது மட்டும்தான், வேற ஒன்றும் இல்லை. சரியா? செத்து தான் ஆகணும். ஆனால் இவர் வேத சாட்சியாக நான் மரிக்க வேண்டும், அந்த கடவுளுக்காக நான் மரிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்தார்? அந்த சபையில் அவர் சேர்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதைத்தான் சொல்லுகின்ற பொழுது அந்தோணியார் சொல்லுகிறார், உதடுகளின் பேச்சல்ல வாழ்வின் சாட்சியமே முக்கியம். எனது உதடுகளின் பேச்சல்ல வாழ்வின் சாட்சிகளே முக்கியம். எதற்காக அவர் அதை சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர் வாழ்ந்த காலத்தில், அந்தோணியார் வாழ்ந்த காலத்தில் பல போதகர்கள் இருந்தார்கள். பல போதகர்கள் அவர்கள் தங்களுடைய பேச்சினால், அதாவது அவர்களுடைய செயல்களினால் அல்ல, அவர்களுடைய பேச்சினாலும் அந்த மாயாஜால வார்த்தைகளினாலும் மக்களை மயக்கி வைத்திருந்தார்கள். இன்னைக்கு பல பேர் நம்ம போகிறோம், நான் சொல்கிறேன்னு சொல்லி தப்பாலாம் எடுத்துக்கூடாது, நான் நெகட்டிவாலாம் நான் சொல்லலை. பல இடங்களில் நாம் ஜெபிப்பதற்காக நாம் செல்லக்கூடிய இடங்களில், தியான கூடங்களில் செல்லுகின்ற பொழுது அங்கு வைக்கக்கூடிய போதகர்களுடைய பேச்சில் மயங்கியவர்கள் தான் செல்லுகிறோம். ஒரு சிலர் ஜெபிப்பதற்கு, அதாவது அவர்கள் ஜெப சிந்தனையோடு இருக்கிறார்கள், அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை, அந்த இறைவார்த்தையை அவ்வளவு எளிதாக அவ்வளவு சரளமாக அவர்களால் எடுத்து சொல்ல முடியாமல் போகிறது. அவர்களிடம் நாம் செல்லுவதில்லை, ஆனால் அவர்களிடம் ஜெப வல்லமை இருக்கிறது, கடவுளுடைய சித்தம் அவர்களோடு இருக்கிறது. அவர்கள் தொட்டு ஜெபிக்கின்ற பொழுது இறை வல்லமை செயல்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர்களை விட்டு நாம் எங்கு செல்லுகிறோம்? பேச்சினால் மயக்கக்கூடியவர்களை பார்த்து நாம் செல்லுகிறோம். அப்படிப்பட்டவர்களிடம்தான் நாம் அதிகமாக தியான இல்லங்களுக்கு, அந்த சாமியார் வந்தால் பரவாயில்ல, இந்த போதகர் வந்தால் பரவாயில்ல, எந்த போதகரும் நமக்கு இல்லை. ஜெபிக்கிறதுக்கு போகிறோமா? நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்கிறதுக்கு தான் போகணும். அந்த போதகருக்காகவும், இந்த குருவானவருக்காகவும், அந்த சகோதரிக்காகவும், அந்த சகோதரனுக்காகவும் நீ கிறிஸ்துவன் அல்ல, அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க செல்லவில்லை. அப்படி சொல்லுகிறோம் என்று சொன்னால் அது வேஷம், அது போலி. அப்படிப்பட்ட போலியான வாழ்ந்த அவர்களை பார்த்துதான் அவர் சொல்லுகிறார், அந்தோணியார் இவ்வாறு சொல்லுகிறார், வார்த்தைகள் பேசட்டும், ஆனால் செயல்கள் உரக்க கூவட்டும். நான் சொல்ற வார்த்தை அந்தோணியாருடைய வார்த்தை. வார்த்தைகள் பேசட்டும், ஆனால் செயல்கள் உரக்க கூவட்டும். நம்மிடம் வார்த்தைகள் அதிகம் உள்ளன, ஆனால் செயல்களோ வறண்டு கிடக்கின்றன. உன்னுடைய உதடுகள் பேசுவதை செயல்கள் என்ன செய்ய வேண்டும்? சான்றளிக்க வேண்டும் என்று சொல்லி அந்தோணியார் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அந்த போதகர்களில் இருக்கக்கூடிய அவர்களை பார்த்து கடுமையாக அவர் சாடுகிறார். இன்று நம் கிறிஸ்துவ வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் பிறருக்கு அன்பு செய்ய வேண்டும், மன்னிக்க வேண்டும் என்று வார்த்தைகளால் அழகாக நாம் பேசுகிறோம், என்னையும் சேர்த்து தான் அழகாக நாம் பேசுகிறோம். ஆனால் நம் குடும்பத்திலோ அல்லது அண்டை வீட்டாரிடமோ அதை செயல்பாட்டில் காட்டுகிறோமா? ஏதாவது பக்கத்து வீட்டுக்காரனை விட்டு, வேற ஆளை விட்டு, உங்களுடைய குடும்பத்தில் அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, மனைவி, கணவன், பிள்ளைகள், நம்ம இந்த சுற்று வட்டாரத்துக்குள்ளேயாவது நாம் பேசக்கூடியதை நாம் செயல்படுத்த முடியுதா? சொல்லுங்க, செயல்படுத்த முடியுதா? தூங்காதீங்க. செயல்படுத்த முடியுதா? இல்லை. அதைத்தான் அவர் சொல்லுகிறார்,
கிறிஸ்துவம் என்பது பிரசங்கிப்பதில் இல்லை, பிறர் பார்க்கும் வகையில் கிறிஸ்துவை நம் வாழ்வில் பிரதிபலிப்பதில் தான் உள்ளது. அந்தோனியார் சொல்ற வார்த்தை என்ன? கிறிஸ்துவம் என்பது பிரசங்கிப்பதில் இல்லை, மாறாக பிறர் பார்க்கும் வகையில் கிறிஸ்துவை நம் வாழ்வில் அதை தான் அந்தோனியார் செஞ்சார். அவர் கிறிஸ்துவாக வாழ்ந்தார், மறு கிறிஸ்துவாக வாழ்ந்தார். செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அன்பு, மன்னிப்பு, அந்த நற்குணங்களை தவிர அவருடைய வாயால் எதையும் அவர் என்ன செய்யவில்லை? அவர் போதிக்கவில்லை. அவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாமும் இவை ஒவ்வொன்றையும் நாம் கடைபிடிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது, கத்தோலிக்க கிறிஸ்துவ விசுவாசத்தினுடைய ஆழம், இந்த லிவிங் ஃபெய்த், அதை பற்றி சொல்லுகின்றவர் சொல்லுகிறார், அவர் வாழ்ந்த அந்த 13ஆம் நூற்றாண்டில் திருவருட்சாதனங்களுக்கு எதிரான போதனைகள் அதிகமாக பரவின. குறிப்பாக சேக்ரமெண்ட்ஸ், அந்த சேக்ரமெண்ட்ஸ்லையும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நற்கருணைக்கு எதிராக, நற்கருணையில் ஆண்டவர் திருப்பலி நிறைவேற்றுகின்ற பொழுது மட்டும்தான் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆனால் அதற்கு பிற்பாடு அந்த திவ்ய நற்கருணையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நற்கருணையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பிரசன்னம் இல்லை என்று சொல்லக்கூடிய தப்பறையான கோட்பாடுகள் அதிகமாக பரவிக்கொண்டே இருந்தன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இவர் அந்தோனியார் என்ன செய்கிறார்? ஆண்டவருடைய வல்லமையை, இந்த நற்கருணையில் இருக்கக்கூடிய வல்லமையை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கழுதைக்கு முன்பாக என்ன செய்கிறார்? 3 நாட்கள் உணவு கொடுக்காமல் புல்லையும் நற்கருணையும் வைக்கின்ற பொழுது அந்த நற்கருணையை அந்த கழுதை என்ன செய்தது? வணங்கியது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படித்தான் அந்த நற்கருணை பக்தியை முதல் உலகெங்கும் அவர் கொண்டு செல்வதற்காக இந்த நற்கருணையில் உயிருள்ள ஆண்டவர் இருக்கிறார். அந்த உயிருள்ள ஆண்டவர் தான் நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துகிறார், ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறார் என்பதை அந்தோனியார் இந்த நற்கருணை பக்தியின் வழியாக, அந்த நற்கருணை செயல்பாட்டின் வழியாக அவர் என்ன செய்தார்? அதை நிரூபித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த விசுவாசத்தை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது அந்தோனியார் கூறுகிறார், விசுவாசம் என்பது வாழ்வின் அடித்தளம். தூய்மையான விசுவாசம் இல்லாமல், நல்லா கவனிங்க, விசுவாசம் என்பது வாழ்வின் அடித்தளம். தூய்மையான விசுவாசம் இல்லாமல் எந்த ஒரு ஆன்மாவும் கடவுளுக்கு உகந்த நற்செயல்களை செய்ய முடியாது. ஏன் நம்மளால நல்ல செயல்கள் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னா, நம்முடைய விசுவாசம் தூய்மையான விசுவாசமாக இல்லை. தூய்மையான விசுவாசமாக இருக்கின்ற பொழுது நற்செயல்கள் செய்வதற்கும், மற்றவர்களை ஏற்றுக்கொள்வதற்கும், மற்றவர்களை வழிநடத்துவதற்கும் அவை உந்துதலாக இருக்கும். ஆகவே எந்த ஒரு ஆன்மாவும் கடவுளுக்கு உகந்த செயல்களை செய்ய முடியாது. தூய்மையாக இல்லை என்று சொன்னால் அவை எதுவுமே செய்ய முடியாது என்பதை அந்தோனியார் குறிப்பிடுகிறார். அதை நாமும் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசமாக இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க ஆசைப்படுகிறோம். மூன்றாவது, இழந்ததை தேடுதல். அந்தோனியார்கிட்ட நாம் அதிகமாக வைக்கக்கூடிய வேண்டுதல் என்னது? காணாமல் போன பொருட்களை கண்டுபிடிப்பது. அது ஏன் அவர்கிட்ட வேண்டுதல் அந்த வைக்கணும்? எதுக்காக அவருக்கு அந்த ஒரு வேண்டுதல், அந்த என்ன சொல்ல, காணாமல் போனதை கண்டுபிடிப்பதற்கான அந்த பரிந்துரையை நம்ம செய்யணும்? அது எப்படி வந்துச்சு? நோட்டில் இந்த பைபிளினுடைய விளக்க புத்தகம், இந்த பைபிளினுடைய ஸ்கிரிப்சர்னுடைய ரெஃபரன்ஸ் புக்கு, அதை காணாமல் போய் விடுகிறது. அப்படி காணாமல் போனதை ஜெபிக்கிறார், திடீர்னு போன மன்னிப்பு கேட்டு கொண்டு வந்து கொடுத்துட்றான். அது இருக்கட்டும். இந்த காணாமல் போனதை தேடக்கூடிய அந்த பொருட்களை கண்டுபிடித்து கொடுக்கக்கூடிய பொறுப்பு மட்டும் அந்தோனியாருடைய வேலை இல்லை. இழந்த ஆன்மாக்களை மீட்பது, அதுதாங்க முக்கியம். காணாமல் போனதுக்காக நம்மிடம் காணாமல் சென்ற அந்த ஆன்மாவை மீண்டுமாக மீட்கக்கூடிய வல்லமையைத்தான் அவர் பெறுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி அவர் அந்த மறைமாவட்டத்தை பணி செய்த அந்த மறைமாவட்டத்தில் அவர் தன்னுடைய மக்களுக்கும் அந்த குருக்களுக்கும் இவற்றை பலமுறை சொல்லியதாக குறிப்பு இருக்கிறது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாவம் என்பது ஆன்மாவின் வறுமை. என்னது சத்தமாக சொல்லுங்க எல்லாரும். பாவம் என்பது ஆன்மாவின் வறுமை. ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது அவன் கடவுளோடு வைத்திருந்த உறவையும் தன் ஆன்மாவின் அழகையும் இழந்து விடுகிறான். பார்க்குறோமா இல்லையா? நல்லா இருக்கிறனுடைய முகத்துக்கும் தப்பு செஞ்சுட்டு திருட்டுக்கோழி தவிட்டு திருட்டு முழிக்கிற மாதிரி முழிக்கிறனுடைய முகத்துக்கும் வித்தியாசம் தெரியுதா இல்லையா? அதாவது நம்முடைய மனதுக்குள்ளாக மனப்பாரங்கள் அதிகமாக வருகின்ற பொழுது, பாவச் செயல்கள் அதிகமாக இருக்கின்ற பொழுது, தீய செயல்களை செய்வதற்காக நம்முடைய மனது சிந்திக்கின்ற பொழுது,
நம்முடைய முகம், அழகாக இருக்கக்கூடிய முகம் விகாரமாக மாறிவிடுகிறது. நீங்கள் அதாவது மைக்கேல் ஆஞ்சலோ அவர் மிகப்பெரிய ஒரு ஓவியர், கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? மிகப்பெரிய ஒரு ஓவியர். அவர் என்ன செய்கிறார், அந்த இரவு ராபோசன அந்த படத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிற மாதிரியும் மற்ற சீடர்கள் இருக்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, செமினேரில் இல்லை கான்வென்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படம் இருக்கும், சாப்பாட்டரில் அந்த படம் வச்சுருப்பாங்க. அப்போ அவர் தேடுறாரு, இயேசுவை வரைவதற்காக தேடுகிறார். தேடுகின்ற பொழுது ஒரு அழகான ஒரு மனிதன் இருக்குது, அழகாக, அதாவது எப்படி இயேசு அப்படியே அவரை உட்கார வச்சு தத்ரூபமாக அவர் என்ன செய்கிறார், இயேசுவை வளைகிறார். அதற்கு பிறகு மற்ற சீடர்களை எல்லாம் வரைஞ்சிட்டார். கடைசியில் யூதாஸ் இஸ்காரியத்தை வரையறதுக்கு ஆள் தேடுறார், ஆள் கிடைக்கல. பல வருடங்கள் ஆகிறது. பல வருடங்களுக்கு பிற்பாடு இன்னும் ஒரு நபர் கரெக்டாக அந்த யூதாஸ் இஸ்காரியத்து மாதிரியே இருக்கிறான். அவரை கூட்டின்னு உட்கார வச்சு அந்த யூதாஸ் இஸ்காரியத்துடைய முகத்தை வரைகிறார். வரைகின்ற பொழுது அவன் அழுகிறான். யாரு? அந்த யூதாஸ் இஸ்காரியாத்தாக வரைவதற்கு உட்கார்ந்த அந்த சகோதரன் அழுகிறான். ஏப்பா அழுறன்னு சொல்லி கேட்கும் போது அப்பொழுதுதான் அவன் சொல்கிறான், இயேசுவா வரைந்த பொழுதும் நான் தான் அமர்ந்தேன். இன்னைக்கு யூதாஸா வரையறதுக்கும் நான் தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். அப்படி இருந்த நான் இன்று இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இப்படிப்பட்ட ஒரு தீவிரவாதியாக கொடுங்கோன்மை முகம் உடையவனாக நான் மாறிவிட்டேனே என்று சொல்லி நினைத்து தன்னுடைய தவறுகளை எல்லாம் நினைத்து அழுகிறான். இப்போ புரியுதில்லை? நாம் நல்லா இருக்கும்போது நம்முடைய மனதுக்கும் நம்ம முகத்துக்கும் உள்ள வித்தியாசம், நம்முடைய ஒரே முகம் பல விதங்களில் மாறும். அதுதான் பாவம் என்பது ஆன்மாவின் வறுமை. ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது அவன் கடவுளோடு வைத்திருந்த உறவையும் தன் ஆன்மாவின் அழகையும் இழந்து விடுகிறான். அந்த ஆன்மா மீண்டும் நற்கோவிலாக மாற ஒரே வழி என்ன? மனம் திரும்புதலே அதனுடைய ஒரே வழி என்று சொல்லி அடிக்கடி அந்த மறை மாவட்டத்தில் அவர் மறை உரை நிகழ்த்துகின்ற பொழுது மக்களுக்கும் குருக்களுக்கும் சொன்னதாக இங்கே நாம் பார்க்கிறோம். நாமும் தேடி அலைகிறோம், உலக பொருட்களை நாம் தேடி அலைகிறோம். ஆனால் இழந்த நம்முடைய ஆன்மாவை மீண்டும் அமைதி, சாந்தம், சமாதானம், மன்னிப்பு, இரக்கமுள்ள ஆன்மாவாக மாற்றுவதற்காக நாம் எத்தனை நாள் நாம் ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம். காணாமல் போன என் நகை காணாமல் போச்சு, என் சொத்து காணாமல் போச்சு, என் பொருள் காணாமல் போச்சு, ஆகவே அதை மீட்டு தாரும் என்று சொல்லி அந்தோனியார்கிட்ட எத்தனை பேர் நாம் முறையிட்டு இருக்கிறோம். அவங்க இந்த காணிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா சீட்டு எழுதி பொருள் அதான் நிறையா இருக்கும். ஏன் சாமி பார்த்துருக்குறீங்களா? அதான் நிறையா இருக்கும். இது காணாமல் போச்சு. ஒரு நாளாவது என்னுடைய ஆன்மாவை நான் இழந்து விட்டேன், என் ஆன்மாவை நான் தொலைத்து விட்டேன், என் ஆன்மாவை தொலைத்தவனாக பாவியாக நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், மீண்டும் நான் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் நாம் முன் வந்திருக்கிறோம். அந்த ஆன்மாக்களை மீட்கக்கூடிய வல்லமை படைத்தவராகத்தான் அந்தோனியார் வாழ்ந்த பொழுதும் புனிதராக இருந்தார். இன்றும் அந்த நற்காரியங்களை அந்தோனியார் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நாம் ஒவ்வொருவருக்கும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அடுத்து நான்காவது, ஏழைகளின் முகத்தில் இயேசுவை காண வேண்டும். ஏழைகளின் முகத்தில் இயேசுவை காண வேண்டும். புனித அந்தோனியார் ஆடம்பர வாழ்வை தொடர்ந்து எளிய பிரான்சிஸ்கன் சபையில் அவர் ஒரு பிரபு குடும்பத்தில் பிறந்தவர், அரச குடும்பத்தில் பிறந்தவர். அவருக்கு எல்லா சுகங்களும் உண்டு, சொத்து சுகம் எல்லாமே உண்டு. எல்லாவற்றையும் இழந்து அவர் என்ன செய்கிறார்? ஏழைகளுக்காகவும் அநீதியால் ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் தன்னுடைய குரலை உயர்த்தினார். அவர் கூறுகிறார், அடிக்கடி அவர் கூறுவது, நீங்கள் ஏழைகளுக்கு கொடுக்கும்போது அதை அவர்களுக்கு செய்யும் தர்மமாக கருதாதீர்கள். அப்போ என்ன நம்ம கருதுறது? ஒருத்தர் உதவி செய்கிறோம், திரும்பி வரலன்னு சொல்லி சொன்னால் அது தர்மம் அல்லது இனாம் தான். அந்த வார்த்தை தான் நம்ம சொல்கிறோம். அவர் அந்தோனியார் சொல்கிறார் பாருங்கள், நீங்கள் ஏழைகளுக்கு கொடுக்கும்போது அதை அவர்களுக்கு செய்யும் தர்மமாக கருதாதீர்கள், மாறாக ஏழையின் உருவில் உங்களிடம் கையேந்தி நிற்கும் இயேசுவுக்கே நீங்கள் அதை கொடுக்கிறீர்கள். யாருக்கு கொடுக்குறீங்க? உங்களிடம் கையேந்தி நிற்கக்கூடிய இயேசுவுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள். ஒரே ஒரு அம்புல் ரிக்வெஸ்ட் உங்ககிட்ட, அப்படி கையை நீட்டுறவங்களுக்கு கொடுக்கலனாலேயும் பரவாயில்ல, அவங்கள திட்டாதீங்க, சரியா? அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட இருந்தும் கொடுக்கறதுக்கு மனம் இல்லைனாலையும் பரவாயில்ல, குறைஞ்சபட்சம் அவங்கள என்ன செய்ய வேண்டாம்? சபிக்க வேண்டாம், அவர்களை திட்ட வேண்டாம், அமைதியாக போயிடுங்க, சரியா? ஆகவே நாம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு உதவியும் நமக்கு முன்பாக கையேந்தி இருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கே நாம் அதை கொடுக்குறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்தோனியார் கோயிலில் நாம் எப்பயுமே பன்னு கொடுக்குறோம், பார்த்தீங்களா? அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அதாவது அந்தோனியாருடைய திருவிழா என்னென்னா, ஏழைகள் வருகின்றவர்கள் வெறுமையாக போகக்கூடாது, அவர்களை கண்காணிக்க வேண்டும், கவனிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ரொட்டி கொடுக்கறது. அதாவது அர்த்தம் இல்லாமல் மற்ற காரியங்களுக்காக அந்த ரொட்டி கொடுக்கல.
இது அந்தோனியார் காலத்திலிருந்து செய்யக்கூடிய ஒரு மாபெரும் செயலாக இது இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, அந்தோனியாரை தேடி வந்திருக்கிறோம். அந்தோனியார் எல்லா நிலைகளிலும் நம்மை வழிநடத்தக்கூடிய கடவுளாக இருக்கிறார். நம்மை வழிநடத்தக்கூடிய கடவுளாக, வழிநடத்தக்கூடிய புனிதராக அவர் இருக்கிறார். அவரிடம் நாம் கேட்கக்கூடியது அனைத்தையும் நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். அந்தோனியார் எதுக்கெல்லாம் பாதுகாவலராக இருக்கிறார்? உங்ககிட்ட தான் கேட்குறேன். அந்தோனியார் கோயிலுக்கு வேறு எங்கே போகிறீங்களோ போகலையோ, அந்தோனியார் கோயிலுக்கு இந்த கிருஷ்ணகிரி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நாம் வராமல் நம்ம போகிறதில்லை. வாய்ப்பு கிடைச்சா, எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம அந்தோனியார் கோயிலுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? எல்லா நாளும் வரோம். சரியா? அப்போது அந்தோனியார் எதுக்கு கடைசியாக முடிச்சிடறேன், டைம் ஆகி போச்சு. அந்தோனியார் எதுக்கெல்லாம் பாதுகாவலர் திருச்சபை நியமித்திருக்கிறது? நற்கருணை சொல்லுங்க. யாருமே எப்பயுமே சாமியாருங்க சொல்லவே இல்லையா? நானே சொல்லியிருக்கிறேன். அதை மறுபடியும் கேட்கணும் தான். ஒன்று பாரு, உன நோட் எடுத்துட்டா பாரு எழுதுறதுக்கு. மொத்தம் 17க்கு அவர் பாதுகாவலராக இருக்கிறார். 1, அமெரிக்க பழங்குடி மக்களின் பாதுகாவலர். 2வது, பிரேசில் நாட்டு பாதுகாவலர். 3வது, போர்ச்சுகல் நாட்டு பாதுகாவலர். 4வது, நற்கருணை பக்தியின் பாதுகாவலர். 5வது, முதியோரின் பாதுகாவலர். 6வது, மீனவர்களின் பாதுகாவலர். 7வது, பரிசில்காரர்களின் பாதுகாவலர். 8, அறுவடையின் பாதுகாவலர். 9, குதிரைகளின் பாதுகாவலர். 10, காணாமல் போன பொருட்களை கண்டெடுக்க செய்வது பாதுகாவலர். 11, தபால்காரர்களின் பாதுகாவலர். 12, மாலுமிகளின் பாதுகாவலர். 13, ஒடுக்கப்பட்டோரின் பாதுகாவலர். 14, வறியோரின் பாதுகாவலர். 15, கர்ப்பிணி பெண்களின் பாதுகாவலர். 16, பசியுற்றோரின் பாதுகாவலர். 17, பயணம் செய்வோரின் பாதுகாவலர். நாம் பயணம் செய்யும் போது நாம் ஒவ்வொரு முறையும் புனித கிறிஸ்தோபரை பற்றி வேண்டிக்கிட்டு போகிறோம். ஆனால் என்னைக்காவது அந்தோனியார் பயணிகளின் பாதுகாவலர் தெரியுமா? அந்தோனியார் பயணிகளின் பாதுகாவலர். இப்படியாக திருச்சபை இப்படி 17 செயல்களுக்கு அவரை பாதுகாவலராக நியமித்திருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் இந்த 17லும் நம்ம என்ன செய்வோம்? தினமும் சந்திப்போம். ஆகவே நம்முடைய மூச்சு, நம்முடைய பேச்சு, செயல்பாடு எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நற்கருணையாகவும் அன்னை மரியாளாகவும் அந்தோனியாராகவும் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அவரிடம் வரக்கூடியவர்கள் வெறும் கையோடு நாம் ஒருபோதும் செல்லப்போவதில்லை என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து திருப்பலியிலே பங்கெடுப்போம்.